ஹலோ மக்களை, இதுதான் நஞ்சன்கோடோட ராஜகோபுரம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். காலையில் விடிகாத்தால் இது வந்து ஒரு 2 மணிக்கு எடுத்த வீடியோ இது. காலையில் ஜனங்க நைட்டுலேருந்து காலையிலேருந்து யாரும் வீட்டுக்கும் போல எங்கேயும் போல இல்லை. வந்தவங்களாம் அங்கேயோ திருப்பால் விற்கிறாங்க. அங்கே கோயிலை சுற்றிலும் இல்லை, ஒரு லட்சக்கணக்கான மக்கள். உண்மையிலே இந்த கூட்டம் நான் ரொம்ப இந்த மாதிரி பார்த்ததில்ல கூட்டம். சரியான கூட்டம். தேர் பாருங்கள், இது ஒரு தேர், மொத்தம் 5 தேருங்க. நல்லா பிரம்மாண்டமான தேர், ஒன்று பெருசு. இதெல்லாம் வந்து முருகப்பெருமான், விநாயகர் பெருமாள், சிவபெருமான் சக்தி, சிவன் சக்தி, அதெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றத்தில் முதல்ல பெரிய தேர் தான் முதல்ல ரதம் கிளம்புது. அது கிளம்புன பிறகு ஒன்று ஒன்றா இது பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்கங்க. உண்மையிலேயே ரொம்ப கர்நாடகா மாநிலத்தில் இவ்வளோ பெரிய நதிக்கரை ஓரம் கபினி நதியிலேருந்து தண்ணி நல்ல தண்ணி சூப்பராக இருக்குது. தண்ணி குளிக்கிறாங்க ஜனங்க, நீச்சல் அடிக்கிறாங்க. நல்லா இருக்குது. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே குளிக்கிறாங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடை மாற்றிக்கிறதுக்கு, துணி மாற்றிக்கிறதுக்கெல்லாம் இடம்லாம் இருக்குது. மாற்றுறாங்க. ஒருத்தர் எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு அப்படி ஈர துணியோடு போய்ட்டு அங்கே பிரதர்ஷனம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த நதியிலேருந்து அப்படியே இறங்கி நடந்து போய்ட்டு ராத்திரி பகலாக அங்கே பிரதர்ஷனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் நானும் தூங்காமல் எல்லாம் இடத்தையும் பாருங்கள். இது தாங்க இது இருக்கும். ஒரு 100 அடி உயரம் இருக்குது அந்த தேர். ராஜகோபுரத்தினுடைய அற்புதம் பாருங்கள். எப்படி நல்ல கலைச்சிற்பம், கலை நுணுக்கத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களாம் கூட ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மைசூர் அதெல்லாம் போயிட்டு வாங்க. இப்போல்லாம் லீவ் வந்திருக்கோம் பசங்களுக்கு. நல்ல வெக்கேஷன் லீவில் போயிட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூப்பிட்டு போய் காமிங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அதெல்லாம். இப்போன்றதுனால கோயில் கூட்டமாக இருந்தது. மற்ற நாளுங்களில் கூட்டம் கம்மியாக இருக்கும். லீவு நாளில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உள்ளார ஃபோட்டோ எடுக்க விடுறதில்ல. ஸ்தானத்துலலாம் ஃபோட்டோ அனுமதி கிடையாது. மற்றபடி வெளியிலலாம் எடுக்கலாம். வெளியில் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு உள்ளார ஸ்தானத்தில் எல்லா லிங்கமும் பார்க்குற லிங்கம் தான். நம்ம பழைய காலத்து லிங்கம் தான், சக்தி அதிகம். இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள இந்த கலைச்சிற்பங்கள்லாம் ஒன்று இப்போயே எதாவது அயோத்தி கோயிலில் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாலே அந்த மாதிரி மாடல்லாம் ரொம்ப அருமையாக. ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா கரெக்டாக வச்சுருக்காங்க மக்களே. எது எவ்வளோ செஞ்சாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் நம்ம ஜனங்க மெயின்டெனன்ஸ் குப்பை போடுறத மறக்கிறதில்ல. எங்கே போனாலும் குப்பை போடுறது, படுக்கிறாங்க இங்கேயே படுத்துக்கிறாங்க, அங்கேயே குப்பை போடுறாங்க. இந்த சாப்பாடு கொடுக்குறது தான் எனக்கு வந்து சரியாக படலை. சாப்பாடு கொடுக்குறாங்க, வாங்குகிறாங்க ஜனங்க. நிறைய இடத்துல கொடுக்குறாங்களா, வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி போட்டுடுறாங்க. சாப்பாடு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சும் ஏன் அதை தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், மக்கள் பாருங்கள், அப்படி கடல் மாதிரி கீழே படுத்துட்டாங்கல்லாம். ராத்திரிலாம் நல்லா படுத்துங்க, எந்த பயங்கையும் ஒன்றும் இல்லை. என்னடா நம்ம இங்கே வந்து எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி படுத்துருக்குறாங்க. ஒரு கல்யாணம் கும்பல் கோச்சு அந்த மாதிரி. நானெல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மேலே அந்த படிக்கட்டு மேலே ஏறி நின்றுட்டேன். நான் படிக்கட்டுனாக்கா அந்த சாமி தேர் மேலே தேர் எடுத்து உற்சவர் மூர்த்தி எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே பாருங்க. அகப்பிரதர்ஷனம் செய்கிறாங்க பார்த்திங்களா. மேலே பாட்டுக்கு வேலை நடக்குது. அலங்காரம் செய்கிறாங்க. கோயிலை தோரணங்கள் கட்டுறாங்க, லைட்டு போடுறாங்க. அவங்க செய்கிறவங்க அந்த டியூட்டி அந்தந்த பிரகாரம் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஐயருங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் போகிறாங்க. இதுதாங்க மெயின் பெரிய தேர். இந்த தேரில் தான் நஞ்சன்கூடோடைய உற்சவர் இதில் வரப்போகிறாரு. எழுந்துள்ள போகிறார், அருள் பாலிக்க போகிறார். இந்த ஜனங்கள்லாம் எழுந்து போயிட்டு காலையில் கரெக்டாக 4:30-5 மணிக்கு அவங்கள எழுப்பிடுறாங்க. மைக் வச்சு இங்கே பாருங்கள். இது நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். மக்களே, முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இதே மாதிரி விசேஷங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது நடந்தாக்கா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் வந்து எடுத்து கொடுக்குறேன் வீடியோலாம். எதுவும் ப்ரொமோஷனோ இல்லை அதுக்கு காசு கொடுக்கணும்லாம் பயப்படாதீங்க. நான் நம்மளுடைய கலாச்சாரம்
உலகத்துக்கு தெரியணும், நாட்டுக்கு தெரியணும், தெரியாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுன்றது தான் நம்ம கோயில், நம்ம வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிற கோயில். பாருங்கள், இந்த கோயிலில் எவ்வளோ ஃபேமஸான கோயில். இந்த மாதிரி நம்ம ஊருங்கள்லேயே எவ்வளோ கோயில் இருக்குது. அந்த கோயிலெலாம் தெரியறதில்ல. விசேஷம் செய்கிறாங்க, அதை அப்படியே அங்கேயே அவங்க ஊருக்கே செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாலும் ஜனங்க வருவாங்க, போவாங்க. சாமியோட சக்தி என்னன்றது தெரியும். அதனால் கண்டிப்பாக தான் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் அந்த ஊருக்கு வந்து வீடியோலாம் எடுத்து போடுறேன். கடைங்க சரியாக இவங்க யாருக்கு எது தெரியுதோ இந்த கடை வடநாட்டுக்காரங்க பாருங்கள், உலகம் மூலம் சாமி கும்பிட்றதுக்கு அங்கே வந்துக்கிறாங்க. இங்கே வந்து படத்துக்கு தூங்குறாங்க, இது பண்ணுற படத்துக்கு தூங்கி லீவ் எடுத்துகிட்டு வந்து வேலை இதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. ஆனால் இந்த வடநாட்டுக்காரர் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொம்மை கடைங்க, பலூன் கடைங்க, இந்த சாப்பிட்ற அந்த கரும்பு ஜூஸ்காரங்க, பானிபூரிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடணும். சாமின்றது எது இல்லை, அவங்களுக்கு தொழில் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது அது எப்படி தெரியுதுன்னு இல்லை. எந்த ஊரில் போனாலும் வந்துடுறாங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. நம்மளே அவங்க யார் சொல்கிறாங்கன்னு தெரியும், நம்மளுக்குலாம் தெரியுது இல்லையா? இந்த மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. எந்த ஊரில் எந்த திருவிழா நடக்குது போயிடுறாங்கலாம். ஒரு குரூப்பாக எப்படியே அப்போ அவங்களுக்கு அதே வேலை போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போயுமே வரவங்க, அதனால் கண்டிப்பாக தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதம், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த டைமில் இது நடக்குதுன்றது. அடுத்த வருஷமும் வந்து எடுக்கலாம். பாருங்கள், கோயில் லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி இல்லையா? தஞ்சாவூர் கோயில் கூட இதே மாதிரி தான். ஏதோ பல்லக்கு எடுத்துக்கிறாங்க. பல்லக்கு எடுத்துட்டு எல்லா தேர்வுகிட்டையும் போயிட்டு ஏதோ செய்கிறாங்க, பூஜை போடுறாங்க. முதல்ல பல்லக்கு மாதிரி ஏதோ அது சாமி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அது ரொம்ப பெரிய நாதஸ்வரம், மியூசிக்கு அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது அந்த காலத்து சிவனுடைய இசை தான். நாதஸ்வரம் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. அதாவது இன்னும் பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அது இன்னும் ஊற்றிட்டு போகிறாங்க. அவங்க நாதஸ்வரம்லாம் வச்சா நல்லா தான் இருந்திருக்கணும். இது அது அதிகமாக செய்கிறாங்க பொழுது நம்ம இன்றைக்கி வந்து சரி மாற்றணும். நல்லா செக்யூரிட்டி நல்லா இதை பந்தோபஸ்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களால். அதாவது செஞ்சுருக்கலாம், பேர் போகிறதுக்கு ஒரு இப்படி தான் வருது. ஜனங்களுக்கு இந்த சைடில் வந்து பேரிகேட்லாம் போட்டு ஜனங்களை அதுக்கு பின்னாடி நிற்கணுமா, ரொம்ப நெருங்கி தள்ளிட்டாங்க. நெருக்கிறது நானே மாட்டினேன். என்ன ஆகும் தெரியல. குழந்தை குட்டிலாம் வச்சு பாவம் ஜனங்க குழந்தைங்க கற்றுக்கிடுச்சு. குழந்தை இந்த பாருங்க, இதெல்லாம் இப்போ தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. ஐயரும் எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு தேர்கிட்டையும் ஏதோ பூஜை பண்ணுறாங்க, இந்த மந்திரம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஏதோ சாமி எதை எடுத்துட்டு போகிறாங்க. பல்லக்கில் எல்லாம் பல்லக்கு தூக்குறதெல்லாம் அவங்களே ஐயமாரங்களே தூக்குறாங்க. ஐயருங்களே அந்த இவங்களே கோயிலில் இருக்கிறாங்க, அவங்களே தூக்கிட்டு போயிடலாம். இந்த சாமி ஏதோ பூவெல்லாம் போட்டு மந்திரம்லாம் படித்து ஒவ்வொரு தேர்ட்டியும் போயிட்டு அப்புறம் இன்றைக்கி எதுவும் மியூசிக் போடலைன்னா காரணம் அது பின்னாடி எதுவும் சினிமா பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்களா, அதனால தான் அதெல்லாம் போடாதுன்னு நானே இப்போ பேசுகிறேன். என்னுடைய குரல் எப்படி இருக்குது, என்னுடைய சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். அங்கே நடக்கிறது அப்படியே உங்களுக்கு நடந்தது அப்படி சொல்கிறேன். இவங்களாம் டியூட்டி பிரகாரம் போகிறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஐயங்கள்லாம் கோவில்கள்லாம் வந்துடலாம், போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாங்க. நைட்டு கோயில் உள்ளாரெலாம் போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்கும். சரியாக நல்ல பெரிய கோயிலில் உள்ளூர் நிறைய சிற்பங்கள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் பிரதிஷ்டை பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா புது சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அருமையாக இருக்குது எல்லா சிற்பங்களும். கோயிலும் பழமையான கோயில், எல்லாம் கல் கட்டணத்தோடது சூப்பராக இருக்குது. சுண்டேஸ்வரர் அருமையாக காட்சி அளித்தார், எல்லாம் பார்த்தோம். வெளியில் நந்தி அப்படியே பழம் போலாலும் நம்ம பழிக்கிறது மாதிரி அவ்வளோ நைஸாக அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஊரில் எல்லாம் கோயிலை சுற்றிலும் 4 பக்கமும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் பிரசாதனாக்க சாப்பாடு, தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஜனங்களுக்கு சாப்பாடுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இருந்தாலும் வெளியில் கடையில் வாங்கி ஜனங்கள் சாப்பிட்றாங்க. ஏன்னா அங்கே கூட்டம்னு இருக்கும். அதை கூட எல்லாம் சரிப்படுத்தி வரிசையாக நின்று ஒவ்வொரு தடவை பொறுமையாக வாங்க. பொறுமைன்றது தான் நம்மளுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதனால் பொறுமையெல்லாம் இருந்தெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் கற்றுக்கிறது எப்போ கற்றுப்போமோ தெரியல. கற்றுக்கினா தான் நம்ம சொல்கிற மாதிரி அந்த நாடு அப்படி இருக்குது,
நம்ம நாடு அதோட பெரிய நாடு, அதோட சூப்பராக செய்யலாம். அதெல்லாம் நம்மளுக்கு மனசு நம்ம திருவண்ணம் மக்களை எல்லாம் எவ்வளோ ஜனங்க அப்படியே கீழே படுத்தவங்களே தூங்கினவங்களே அவ்வளோதான். இப்போ 3:30 மணி ஆகிடுச்சு. மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கோயிலுக்கு முன்னால் படுத்துருக்க, கோயிலை சுற்றி படுத்துருக்கவங்களாம் எழுந்து போங்க, போயிட்டு நதியில் குளிச்சுட்டு வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாமி ஊர்வலம் வரதுக்கு ரெடி ஆகிடும், நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளார போயிட்டு வாங்க. சாமி ஒரு வெளியில் கோயிலுக்கு வந்தோம்னா கோயிலை மூடிடுறேன், கோயிலுக்குள்ளார யாரையும் அனுமதி இல்லை. ஏன்னா ஒரு சோறே சாமி வெளியில் இருக்குது, நீங்கள் கோயிலுக்குள்ளார என்ன பண்ண போகிறீங்கன்றது தான். பாருங்கள் கோபுர கலசங்கள் எப்படி பழம் இருக்குது. தஞ்சாவூர் கோயில் கூட இந்த மாதிரி தான் லைட்டிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கலர். அதாவது நைட்டில் பார்க்குறப்போ இந்த கலரில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும் கலர். தேர் வந்து அந்த பூ இருக்கிற வரைக்கும் தான் தேர். அது மாதிரிலாம் அந்த பில்லர் இது மாதிரி கட்டி மேலே துணிங்க கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அது தனியாக ஆடு, அதுதான் ஜேசிபி வச்சு தாங்க தள்ளி கொடுத்து போகிறாங்க. நல்லா பார்த்துருக்கீங்க, ஒரு 6 அடி 7 அடி உயரம் ஒரு சக்கரமும், 6 சக்கரங்கள் இருக்குது ஒவ்வொரு தேருக்கும். 4 சக்கரம் 4 பக்கம் வெளியில், உள்ளார 2 சப்போர்ட் சக்கரம். அதாவது உள்ளார உள்ளார வந்து உற்சவ மூர்த்திகள் எல்லா மூர்த்தியும் கொண்டாந்து முதல் வெளியில் அந்த இதில் என்ன சொல்லுவாங்க, மண்டபத்தில் கொண்டாந்து வச்சிடறாங்க முன்னாடி. இங்கே வச்சு இங்கே தான் தீபாராதனெல்லாம் செய்கிறாங்க, நைவேத்தியம் பண்ணுறாங்க. அப்புறமேலே போய்ட்டு தேரில் வச்சு அங்கே ஒரு தீபாராதனை பண்ணி அங்கே பூஜை போட்டு அப்புறமா தான் தேர் கிளம்புது. ரொம்ப டைம் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ ஒரு படத்தில் கடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. தலையில் எவ்வளோ போய் அழகு மேலே இன்னும் இந்த ட்ரோன்லாம் இப்போ எடுத்து பார்த்துருந்தாங்க, சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரோன்லாம் எடுத்து நல்லா எல்லாம் இயற்கை டிக்கெட் ட்ரோன் எடுத்தவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரோன்லாம் எடுக்கிறீங்களே யூடியூப் ஒர்க் டிவி இறங்க தெரியல. ட்ரோனும் காக்காய் மாதிரி மேலே 15 ஒரு 10-15 ட்ரோனு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாம் ட்ரோனெல்லாம் நாங்கள் இது பண்ணிவிடுவோம், சீப் பண்ணிவிடுவோம், இது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, போலீஸ் இல்லைங்களா. பாருங்கள் நம்ம பிரபு பாருங்கள், பிரபு சாமி சத்தியரோட பையன், இவருடைய அண்ணார் தான் இங்கே ஐயராக இருக்கிறாரு இதே கோயிலில். இவரெலாம் வந்துட்டார். இவரெலாம் தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்ததுனால ஒரு சப்போர்ட்டு. உள்ளார கூப்பிட்டாரு. நான் ஏங்க இவ்வளோ கூட்டத்தில் என்னால் வர முடியாது சாமி, நான் நைட்டே பார்த்துட்டேன் சாமி, இப்போல்லாம் நான் காலையில் தேர் வெளியில் எடுத்துக்கிறேன், நீங்கள் உள்ளார பசங்களை ஒன்றும் நான் கால் வந்து 5-6 பேர் வந்துருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு போகணும். சரியா, அதனால் ஒரு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோயிலில் நம்ம ஊருக்கார ஒரு அர்ச்சகர் இருக்கிறாரு, பெரிய அர்ச்சகர் இருக்கிறப்போ எவ்வளோ பெருசாக பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் சார் கூப்பிட்டு வாங்க ஆதித்தண்ணா வாங்க இல்லை சாமி போகவே முடியாது, அந்த நிலைமையில் தான் இருந்தேன். காலெல்லாம் வேறு மெரிச்சிட்டாங்களா, நான் செப்பல் போடாத இருந்தேன், காலெல்லாம் மெரிச்சிட்டாங்க. காலெலாம் அந்த தோல்கள்லாம் செப்பி ரத்தம் வேறு, ஐயோ அது வேறு காலை எரிச்சிடும் வேணாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. இப்போ எங்களுடைய ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறாரு அப்பா மகன் இவர் இன்னொரு அண்ணார். ஒரு இதில் சிவனுக்கு சேவை செய்கிறாங்க. ரொம்ப நல்லது. எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ ஜலகண்டேஸ்வரர் வரும் அதுவும் புரிய வேண்டும் எல்லாரும் மக்களுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே தத்துருவமும் அப்படியே. இப்போ சாமியை பார்க்குறது போகணுமா இல்லை நம்மளும் பார்க்குறது சாமி வந்துருக்குதானே தெரியல. இந்த மாதிரி இருக்குது, அவங்க பால்கனியில் உட்காந்து ஊர்வலத்தை பார்க்குறாங்க, அந்த மாதிரி சாமியில் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, வேறு கிளம்ப போகுதுன்றதுனால ஜனங்களை வந்து இப்போ 2 பச்சை எல்லாம் ட்ரோனுங்களே எவ்வளோ ட்ரோன் ஒரு 10-15 ட்ரோனுக்கு பாருங்கள். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் தாங்க.
ட்ரோனெல்லாம் வாபஸ் பிடிங்க, வாபஸ் எடுங்க. யாரும் கேட்டு பண்ணீங்க ட்ரோன் எடுத்து படத்துக்கு வாங்கினாலும் அவர் போலீஸ் கமிஷனர் கலெக்டரில் வந்துருக்காங்க. அதில் ட்ரோனில் கம்பெனி கொஞ்சம் வாங்கியிருக்காங்களா என்ன இது கலெக்டரெலாம் வந்துருந்தாங்க. ஆனால் சாமி எடுத்துகிட்டு வர்றது, கொண்டு போய் தேர்தல் ஏற்றுறது, ஊர்வலம் கோயிலை சுற்றி வர்றதெல்லாம் நல்லா ஐதீகமாக செய்கிறாங்க. அதுதான் பழமையான கோயிலுக்கு இது ஒரு தான், அதெல்லாம் ஒரு சாட்சி. எந்த ஒரு சாங்கிய சம்பிரதாயத்தையும் விடுறதில்ல, கரெக்டாக மிஸ்டாகாமல் கரெக்டாக செய்கிறாங்க. அதுதான் பழமையான கோயிலுக்கு உண்டான ஐதீகங்கள்லாம் அப்படியே செய்கிறாங்க. அதுதான் அதனுடைய அற்புதம், சிறப்பு. பாருங்கள், இதுதான் நான் தான் ஆதித்தன். எப்படி மறைக்கிறேன் பாருங்கள் கேமராவை. இன்னும் அது எப்போ தான் கற்றுக்கணும்னு தெரியல. நான் சரியாக முகம் வச்சுக்கிறதில்ல. எவ்வளோ பேர் எவ்வளோ யூடியூபர்ஸ் தான் எவ்வளோ அழகாக சிரிச்சின்னு பேசுகிறாங்க. என்னால் சிரிக்கவும் முடியல, பேசவும் முடியல. ஆண்டவா மஞ்சுண்டேஸ்வரா, நீ தான்ப்பா எனக்கு அருள் புரியணும். சிரிச்சுன்னு தான் பேசுகிறேன், என்ன போயிடுது? யார் வீட்டுது என்ன குறைஞ்சி போயிட போகுது? பேசலாம் இல்லை சிரிச்சுன்னு. இப்போ இந்த ரீரெக்கார்டிங் பண்ணுறதுனால நான் இப்போ பேசுகிறேன். பாருங்கள், கேமரா பார்க்குறப்போ அங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறப்போ இங்கே பார்க்குறேன். என் மூஞ்சி ஒழுங்காக காட்டுறதில்ல. என்ன வைப்போ, ஏதோ யூடியூபர் ஜனங்களாம் பார்த்து ஏற்றுக்குன்னு எதாவது பண்ணாங்கனாக்கா ஆச்சு. இல்லைனாக்கா காலத்துக்கு இப்படி தனி சொல்லினே உட்காந்துக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, பாய் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க மக்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது கோயிலே. உண்மையிலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த கலர் தான் இல்லைன்னு சொல்கிறது. யங்கஸ்டர்லாம், அதாவது சிறு குழந்தைங்களாம் கூட இப்போல்லாம் ரொம்ப பக்தியாக இருக்காங்கன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பசங்கள்லாம் வந்து வராதுங்க, வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணது சின்ன பசங்க. ராசி பெண் குழந்தைங்க, பெண்கள் போட்ட லேடிஸுக்கு வந்து குழந்தைங்க கேர்ள்ஸுக்கு வந்து ஈரத்துணியில் அப்படியே அங்கே பிரதர்ஷனம் பண்ணல, அப்படியே உருண்டு கூட அவங்க பேரண்ட்ஸ் கூட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கரண்ட் உருண்டு போகிறப்போ துணி விலகுது, ஏதாவது அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. இது ராத்திரிக்கெலாம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ புகை போட்டு ஏதாவது நெருப்பெறி விடுறாங்க, அவங்க சாம்பிராணி வச்சுருக்காங்க. அங்கே கொசு இல்லைங்க அந்த இடத்துல, அவ்வளோ நல்லா இருந்தது, வாசனையாக இருக்குது, கமகமான அந்த ஏரியாவே ஒரு வாசனை, மூலிகை வாசனை. அது இதெல்லாம் மூலிகையெல்லாம் போட்டு அது என்னமோ பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுட்ரு இதில் அதை தான் போடுறாங்க. அங்கங்கே புகை பாருங்கள், புகை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த ஏரியா பூரா அப்படியே பரவுது வாசனை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொரு சாமி வச்சுருக்காங்க. இந்த சாமி தான் எழுதி வரப்போ நான் அந்த படிக்கிட்டு தான் வந்து நம்ம கீழே இறங்க நாங்கள் இந்த சிவசாமி சாமி நான் இறங்கினேன். அப்படின்னு இறங்கினதுனால யாரும் அதெல்லாம் பல்லக்கெல்லாம் வந்து தொடக்கூடாதான், அதுதான் அர்ச்சனை, அதுதான் ஐடி. யாருமே தொடக்கூடாது அவங்கள தவிர. அவங்களுக்கு அவங்களே போயிட்டதுனால சாமியை ஒரு இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க நல்லா. வெள்ளை குதிரைகள் கவனி வரும். இது ஆறுமுகம் முருகப்பெருமான சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். டயர்டாகிடுச்சு. நான் சீக்கிரம் கிளம்பிட்டு 11 மணிக்கெல்லாம் மைசூர் போய்ட்டு மைசூர் சுற்றலாம் பார்த்தோம். நான் எடிட் பண்ணி இந்த ஃபோனில் எடிட் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் இதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஷூட் பண்ண முடியும். அதுக்காக தான் கிளம்பிட்டு போகும் மைசூருக்கு. நாளைக்கு பிரதோஷம், கடல் பக்கத்தில் எங்கள் ஐகுந்தம் போகிறதா இல்லை நம்ம கணேஸ்வரர் கோயிலுக்கு போயிடலாமா?
மக்களே கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சாமி ராக்கெட் மாதிரி பேர் அங்கே இருக்குது. ஆனால் இன்னும் வந்துருச்சு பேர் காட்டிக்க பாருங்க. ஒரு அடிக்கு சுத்தம் நூடில்ஸ் பைப்பு உடம்பு மக்கள் ஏதோ டயர்டாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்க. எல்லாத்தையும் வந்துட்டு வந்தாங்க தான் வானவேடிக்கையுடன் நஞ்சுண்டேஸ்வரன் தஞ்சங்கூர் தேர் புறப்பட்டது. என்ன ஆடிட்டு வந்து பாருங்க. அழகு சூப்பர் சூப்பர் சூப்பர். வராரு நஞ்சுண்டேஸ்வரர் பாட்டு பின்னாடி பாடுவாங்க. நல்லா தான் இருக்குது. அவர் 2 வாரத்தை பாடுறாரு மைக்கில். ஜனங்கள் போவாங்க பின்னாடி ஜனங்களும் இருக்குது இருக்கணும். எல்லா நாட்டோட நம்ம ஒரு நாடு டிஃப்ரெண்டாக இருக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும் மக்களே. எல்லாரும் சொல்கிறவங்க நம்ம நாட்டு நம்ம வீடு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வீடு எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணுவோம். நம்ம வீடு வந்தீங்க நம்ம ஊரை சுத்தம் அதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம பசங்களுக்கு நம்ம செய்யறது பார்த்தா பசங்களாம் செய்வாங்க. பாருங்க அந்த நதி பேர் வந்து கபினி நதியிலிருந்து வருது. கபினி நதி தான் சூப்பராக குளிக்கிறது நல்லா இருக்கும். ஜனங்க நல்ல வெயில் கலந்து நல்லா ஃபோர்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதிலே குளிக்கிறாங்க. லேடிஸ் வந்து படிக்கிட்டு இருக்குது. 2 பாலம் தண்ணி வரைக்கும் போய் படிக்கிட்டு எல்லாமே 10 மணியோட க்ளோஸ். 10 மணியோட யாருக்கு மேடம் வந்தவங்க போகிற போகிறாங்க. டிராஃபிக் ஏற்பட்ட வாங்க கொஞ்சம் அழகெல்லாம் வச்சுட்டு பார்க்க வேண்டியது அதெல்லாம் பார்க்க வேண்டியது. பொருளே இவ்வளோ இருக்குது. பார்க்காத இடங்க எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்நாளில் 56 வயசு ஆகிப்போச்சு. இப்போ தான் நான் கேள்வி போடுறேன் வந்துருக்குறேன்.
இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் எப்படி ஏதாவது என்ன எப்படி எடுத்துருக்கலாம், இது போதுமா என்னன்றது, இல்லை வேறு மாதிரி எடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு ஃபோன் கேமராவில் தான் எடுக்கிறேன், ஃபோனில் தான் எடுக்கிறேன், ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். அது சரியாக சூடாகி போகுது ஃபோன் எடுத்து ಮಹಿಳಾ ಪಕ್ಷಗಳ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸೂರ್ಯ ದುರ್ಗಾಕೋಬೇಕು ಗಂಡ್ಮಕ್ಳುಗಳು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. Kalau